7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதியோட சேர்ந்திருந்தா, இந்த அமைப்புடைய ஜாதகர் ஆண் ஜாதகமோ, பெண் ஜாதகமோ திருமணம் ஆனதுக்கப்புறம் ஜாதகருக்கு பணவரவு அதிகமா வரும். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது பணம், 7ஆம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம். அப்ப களத்திர ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தாலோ, 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 7ஆம் இடத்தையோ அல்லது களத்திரத்தில பாவத்திலிருந்து 2ஆம் இடத்தையோ ஏதாவது ஒரு வகையில் 2, 7 தொடர்பு இருந்து, அந்த இரு அதிபதிகளும் சேர்ந்திருந்தா, கண்டிப்பா இது திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு பண வரவு அதிகமாகும். சில பேத்துக்கு 7ஆம் இடங்கிறது லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, பிசினஸ் பார்ட்னர். அப்ப பிசினஸ் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் இவருக்கு வருமானம் அதிகமா வரும்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 7ஆம் இடம்ங்கிறது களத்திர பாவம். 7ஆம் இடம்ங்கிறது பிசினஸ் பார்ட்னர சொல்லும். அப்ப 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால், இவருக்கு வாழ்க்கை துணை மூலம் வருமானம் உண்டு. பிசினஸ் துணை மூலம் அதிக ஆதாயம் உண்டு.